நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகா நவீன் பத்ய சைனிகா 1 அதில் இருக்கக்கூடிய பாஞ்சு பத்ய பாஞ்சு இது வந்து சூரியகாந்த் திரிபாட்டி நிராலாவுடைய அனந்த் துவார், அதாவது எல்லையற்ற வாயில் அப்படின்னு அர்த்தம். அதில் வரக்கூடிய சப்தார்த்து நான் வந்து சொல்லிட்டு வர்றேன், கவனிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கவி பரிச்சயம், அப்புறம் பிரஷ்னோங்கே உத்தர், தென் சாரான்ஸ் பண்ணலாம். பத்ய கா சாரான்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்தார்த் அபி அபி அப்படின்னா இப்பொழுதே, அந்த் முடிவு, வன் வனம், காடு, மிருதுல் வசந்த் மென்மையான வசந்தம், ஹரே பரே பசுமையான, பாத் இலைகள், டாலியாங் கிளைகள், கலியாங் மொட்டுக்கள், கோமல் காத் மிருதுவான பாகம், ஸ்வப்னு கனவு, ஃபேரூங்கா சுழலச் செய்ய அல்லது மாற்ற, நித்ரித் தூங்கிக் கொண்டிருக்கின்ற, ஜகா விழித்தெழச் செய்தல், பிரத்யூஷ் காலை, மனோகர் அழகான, புஷ்பு புஷ்புசே ஒவ்வொரு மலரில் இருந்து, தந்த்ராலஸ் சோம்பேறித்தனம், லால்சா விருப்பம், கீஞ்ச் லூங்கா இழுத்துக்கொள்வேன், துவார் வாசல், வழி, சாதனம் இதெல்லாமே எடுத்துக்கலாம். திகா தூங்கா காண்பிப்பேன். பத்யகார்கா பரீட்சை. கவிவர் நிராலா, அதாவது சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா का जन्म பிறப்பு 1898 में हुआ, 1898 பிறந்தார். आपने हिंदी कविता में அவர் ஹிந்தி கவிதையில் கயி பல, நிராலி பாத்தேங் நிராலான விசித்திரமான அப்படின்னு அர்த்தம், பாத்தோங்கா விஷயங்களை, சமாவேஷ் கியா புகுத்தி இருக்கிறார். புராணே சந்தோங்கே, சந்த் அப்படின்னா யாப்பு செய்யில் அப்படின்னு அர்த்தம். நியமோங்கோ தோடுக்கர் அந்த விதிமுறைகளை உடைத்துவிட்டு, ஆப்னே அவர், நயே புதிய, சந்த் செய்யுளை இயற்றினார். நிராலா ஆப்கா சார்த்தக் நாம்க, நிராலா என்பது அவருடைய ஒரு பொருள் பொதிந்த பெயர், சார்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் முக்து சந்துக்கே ஆப்ஹி, அந்த முக்து சந்தில் ஆப்ஹி அவர்தான், ஜன்மதாத்தா மானே ஜாத்தேகை தகப்பனாராக, மானே ஜாத்தேகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஆப்கி பிதாஜி அவருடைய அப்பா, பங்கால்மே வங்காளத்தில், நௌகரி கர்த்தேத்தே வேலை செய்து வந்தார். அத்தக மேலும், ஆப்கா ஜன்ம அவருடைய பிறப்பு, அவுர் மற்றும், சிக்ஸா கல்வி, வகைரஹ் போன்றவை, வஹீங் ஹுயி அங்கேயே நடந்தது. ஆப் பங்களா சான்ஸ்கிரிட் அவர் அங்கிரேஜி அதாவது வங்காளம், சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில், சாகித்யக்கே அச்சே வித்வான்தே நன்கு படித்தவராக இருந்தார். தர்சன் சாஸ்திர அதாவது தர்சன் சாஸ்திரம்னா ஃபிலாசபி வேதாந்தத்திலும் அவர் படே பண்டித்தே மிகச்சிறந்த பண்டிதராக இருந்தார். வேதாந்த் அப்படின்னா 6 தத்துவங்களில் வந்து கடைசி தத்துவம், அதாவது இறை அறிவு அப்படின்னு அர்த்தம். சுவாமி விவேகானந்துக்கே விசாரோங்சே சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனையால் அவர் பகுத் மிகவும் பிரபாவித் ஹுயேத்தே ஈர்க்கப்பட்டு இருந்தார். ரவீந்திரநாத்துடைய கிருத்தியோங்கா ஆப்னே அவருடைய படைப்புகளில் அவர் கஹ்ரா அத்தியன் கியா ஆழ்ந்து படித்தார். ஆப்கி கவிதா பர் அவருடைய கவிதையில் சன்ஸ்கிருத், பங்களா और அங்கிரேசி காவிய ஆகிய, அதாவது சமஸ்கிருதம், வங்காளம், ஆங்கிலம், காவியக்கா அவுர் காவியத்தினுடைய மற்றும், விசாரோங்மே சிந்தனையில், தார்சனிக்தா கா ஸ்பஷ்ட் அந்த ஃபிலாசபி வந்து தெளிவாக, ஸ்பஷ்ட் பிரபாவ் தீக்திகை தெளிவான ஒரு ஆற்றல் வந்து தென்படுகிறது. பாஷா சன்ஸ்கிருத் பகுலாக அதாவது சமஸ்கிருத மொழி அதிகமாக இருக்கிறது. அத்தக மேலும், ஜஹாங் விச்சார் எங்கு வந்து நம்முடைய சிந்தனைகள் வந்து தார்ஷனிக் ஃபிலாசபிக்கலாக இருக்கிறதோ,
வகாங் அங்கே பாஷா கம்பீர் ஹோ ஜாத்திகை, மொழி வந்து கம்பீரமாக இருக்கிறது. ஆப் ஆப்னே சப் தரக்கே, அவர் எல்லா வகையான விஷயோங் பர் விஷயத்தில், சப் ரஷோங்மே எல்லா ரசங்களிலும், அதாவது வீர் ரஸ் கர்ன் ரஸ் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அடுத்த அடுத்த எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வரும். சஃபல்தா பூர்வக் வெற்றிகரமாக ரச்சனாயேங்கி படைத்திருக்கிறார். காஸ்கர் குறிப்பாக ஆப்கா வீர் அவர் கருண் ரஸ், அவருடைய வீர் ரஸ் அவர் கருண் ரஸ் அச்சா உத்தர்த்தாகை நன்கு இறங்கி இருக்கிறது. உத்தராகை அப்படின்னா நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அனாமிகா சேவா நயே பத்தே பரிமல் வகைரஹ் போன்ற கவிதா சங்கிரஹ் கவிதை தொகுப்புகள் பிரகாஷித்கை அப்படின்னா பப்ளிஷ் செய்திருக்கிறார்கள், வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்கே அலாவா அதை தவிர ஆப்னே அவர் கஹானியாங் கதைகள், உபன்யாஸ் நாவல் அவுர் மேலும் நிபந்து பி லிக்கேகை கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார். அப்சரா அல்கா குல்லி பாட் பிரபாவி வகைரஹ் போன்ற இன்கே மஹ்ஷூர் உபன்யாஸ் இவருடைய மஷ்ஹூர்ன புகழ்பெற்ற உபன்யாசன நாவல். ராம் கி சக்தி பூஜா காவிய ஆப்கா சுந்தர் காவியகை, இது வந்து ஒரு காவியம், இவருடைய அழகான காவியம். आपने समन्वय नामक दार्शनिक मासिक पत्रिका का भी सफलतापूर्वक संपादन किया. அவர் சமன்வய் அப்படிங்கிற பெயருடைய தர்ஷனிக் மாசிக் பத்திரிகா, அதாவது இது வந்து மாத பத்திரிகையுடைய பெயரிலும் சஃபல்தா பூர்வக் வெற்றிகரமாக சம்பாதன் கியாகை வந்து எடிட் செய்திருக்கிறார். சன் ஆண்டு 1961 மே 1961 அவர் பஞ்ச தத்துவம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் போன்ற இந்த ஐம்பூதங்களுடன் விலீன் ஹுயே ஒன்றி விட்டார். प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. प्रश्न கேள்வி உத்தர்னா பதில் ஓரிரண்டு வாக்கியங்களில் எழுதுங்கள். நிராலாஜி क्यों ऐसा कहते हैं? நிராலாஜி क्योंனா ஏன், ஐசான இப்படி, கஹ்தேஹைம் சொல்கிறார், உன்கா அந்த் அபி ந ஹோகா அவருடைய முடிவு இப்பொழுது நிகழாது. கவி மான்தேஹைம் கவிஞர் ஏற்றுக்கொள்கிறார், கி உன்கா ஆகமன் அவருடைய வருகை அபி அபி ஹுவாகை இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. இஸ்லியே கஹ்தேஹைம் ஆகையால் சொல்கிறார், உன்கா அந்த் அவருடைய முடிவு அபின ஹோகா இப்பொழுது நிகழாது. நிராலா புஷ்ப புஷ்பசே கிசே கீஞ்ச் லேங்கே நிராலா வந்து ஒவ்வொரு மலரிடமும் எதை வந்து இழுத்து கொள்வார். நிராலா புஷ்புசே தந்த்ராலஸ் லால்சா கீஞ்ச் லேங்கே அதாவது அந்த சோம்பலான ஒரு விருப்பத்தை சொல்லலாம், அல்லது லட்சியம் மிகுந்த துக்கமில்லாத லட்சியத்தை கீஞ்ச் லேங்கே இழுத்து கொள்வார். நிராலா கைசா பிரத்யூஷ் ஜகாயேங்கே அவர் பிரத்யூஷ்ன காலைன்னு அர்த்தம், ஜகாயேங்னா விழித்தலச் செய்தல். நிராலா நித்ரித் கலியோங் பர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மொட்டுக்கள், அப்னே ஸ்வப்ன தன்னுடைய கனவு, மிருதுல் கரோங் சே மென்மையான கைகளால், ஃபேர்கர் தடவி, ஏக் மனோகர் ஒரு அழகான, பிரத்யூஷ் ஜகாயேங்கே காளையை விழித்தல செய்வார். கவிதா கா சாராंश लिखिए. सूर्यकांत त्रिपाठी निराला ने புராணே சந்தோங்கோ பழைய செய்யுள்களை யாப்புகளை தோடுகர் உடைத்துவிட்டு நயே புதிய சந்து ரச்சே செய்யுளை இயற்றினார். அவர் தர்ஷன் சாஸ்திர கேபி அதாவது தத்துவங்களிலும் அதாவது பிலாசபியிலும் படே பண்டித்தே மிகப்பெரிய பண்டிதராக இருந்தார். அனாமிகா, சேவா, நயே பத்தே, பரிமல் ஆதி ஆகியவை ஆப்கே பிரகாஷித் அவரால் வெளியிடப்பட்ட கவிதா சங்கிரஹைம் கவிதை தொகுப்புகள். ஆப்கி ஏக் ஆஷாவாதி கவிதா ஆப்கி ஏக் அவர் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய கவிதாகை கவிதை. அனந்த் துவார் கவி சன்சார்கோ கவிஞர் உலகத்திற்கு வசந்த் ருதுகே வன்கே சமான் தேக்தேகை
வசந்த காலத்து காடுகளுக்கு சமமாக வனங்களுக்கு சமமாக தேர்க்கிறார். வசந்த காலம் வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாமே பூத்து குலுங்கு, செடி கொடிகள் எல்லாமே பசுமையாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கிறாரு. வே ககுத்தேகேம் அவர் சொல்கிறார் கி ஜீவன் ரூபி வன்மி, அதாவது வாழ்க்கை என்ற வடிவத்து வனத்தில் அபி வசந்த் இப்பொழுது வசந்தம் ஃபூட்டுப்படா மலர நேர்ந்தது. வன்மே வனத்தில் நயி டாலியாங் புதிய கிளைகள், கலியாங் மொட்டுக்கள், நிக்கலிகை தோன்றி இருக்கின்றன. பத்தே ஹரே பரே தீக் படுத்தேகை பசுமையாக தென்படுகிறது. நித்ரித் கலியோங் பர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மொட்டுக்கள் மீது ஏக் ஒரு மனோகர் அழகான பிரபாத் ஹுவாகை விடியற்காலை ஏற்பட்டு இருக்கிறது, விடியல் ஏற்பட்டிருக்கிறது. ஹர் ஏக் புஷ்பசே ஒவ்வொரு மலரில் இருந்தும் சந்திராலஸ்கோ கிஞ்ச்கர் அதாவது பாதி தூக்கத்தை இழுத்து கொண்டு அப்பனா ஜீவனாமிருத்து தன்னுடைய வாழ்க்கை என்ற அமுதத்தை கிஞ்ச்னேக்கோ இழுப்பதற்கு பிரஸ்துத் கவி அதாவது வழங்கியிருக்கிறார், கவிஞர் வழங்கியிருக்கிறார். அப்பனே காரியஷீல் அவர் தன்னுடைய வேலையை ஜீவன்கோ அந்துகீன் மான்தேகை வாழ்க்கையினுடைய அந்துகீன முடிவு அல்ல என்று ஏற்றுக்கொள்கிறார். மன்மே ஆஷா ததா உற்சாக ஹோத்தோ மனதில் நம்பிக்கையும் உற்சாகமும் இருந்தால் கர்னேவாலே காமோங் மேபி செய்யக்கூடிய வேலையிலும் க்ஷமதா அப்பனே ஆப் ஆஜாத்திகை அந்த தகுதி அப்படிங்கிறது தனக்குத்தானே வந்து விடுகிறது. ஆப்னே உற்சாகபூர்ண சப்தோங் சே அவர் உற்சாகம் நிறைந்த சொல்லில் நிராலா ஹமே புரோத்சாகித் கர்த்தேகை நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார்.